ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆருத்ரா தரிசனம் பற்றி பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு அதாவது சனிக்கிழமை 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் நடைபெறுது. எங்கே அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் உத்திரகோசமங்கை மங்களநாதர் சுவாமி கோவிலில். இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கோவிலில் தான் அந்த மரகத நடராஜரை நம்ம மரகத பச்சையாக அப்படியே பார்க்க முடியும். மீதி எல்லாமே வருஷம் முழுக்கவே சந்தன காப்பு பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்க நடராஜர் சிலைக்கு. இந்த நடராஜர் சிலை 5.5 அடி உயரம் இருக்குது. இதுவுமே உலகத்தில் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உத்திரகோசமங்கை கோவில் உலகிலேயே தோன்றி முதல் சிவன் கோவில் அப்படின்ற புகழும் பெற்றது. ஸோ இன்னையிலிருந்தே இந்த மரகத நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள், அதாவது 32 வகையான அபிஷேகம்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது நைட்டு முழுக்கவே வெடிகாலம் வரைக்குமே அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு அதிகாலையில், அதாவது 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார திரும்பவுமே மகா அபிஷேகம் தீபாராதனைலாம் சொல்கிறாங்க. அதையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சந்தன காப்பு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா பக்தர்களையும் பார்க்க அலோ பண்ணுவாங்க. இந்த மரகத நடராஜருக்கு ஏன் ஆண்டு முழுவதுமே சந்தன காப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒளி அதாவது சத்தம், அதுவும் அப்புறம் வெளிச்சம், இது ரெண்டுமே அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஆண்டு முழுவதுமே சந்தனத்தால் காப்பிடப்பட்டிருப்பார் இவர். அதனால் ஒரு நாள் அந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு தான் இந்த மரகத நடராஜர் அவருக்கு இருக்க அந்த சந்தனத்தெல்லாம் களையப்பட்டு உங்களுக்கு இந்த பச்சை திருமேனியாக காட்சி தருவார். இதை பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி தரிசனம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தது. உங்களுடைய முற்பிறவி பாவங்கள், சாப விமோச்சனங்கள், ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள்லாம் நீங்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இந்த மண்ணை மிதித்தாலே அவ்வளோ முக்தி தரும், ரொம்ப நல்லது அதுவும் சொல்கிறாங்க. பார்வதி தேவிக்கு சிவன் வேதங்கள் உபதேசித்தலாம் இது உத்திரகோசமங்கைன்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி.